கோழிப்பண்ணையில் வேலை செய்த தொழிலாளியை கட்டி வைத்து அடித்து துன்புறுத்திய வீடியோ காட்சிகள் வெளியாகிய நிலையில் அவரது மனைவி எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கரூர் மாவட்டம் ஜெகதாபி வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் மணிமேகலை. இவர் தனது கணவர் மாரிமுத்து மற்றும் 2 குழந்தைகளுடன் நாமக்கல் மாவட்டத்தில் சின்னசாமி என்பவருக்கு சொந்தமான கோழிப்பண்ணையில் கடந்த 2 ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்துள்ளார். சின்னசாமி உரிய சம்பளம் கொடுக்காமல் மாரிமுத்துவை அடிமை போல கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதன் காரணமாக அங்கிருந்து வெளியேறி மாரிமுத்து தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் ஜெகதாபியில் வசித்து வந்தார். இந்த நிலையில் மூட்டை ஏற்றும் வேலைக்காக சென்ற மாரிமுத்துவை காணாமல் தவித்தார் மணிமேகலை. அப்போது அவரது செல்போன் எண்ணிற்கு சின்னசாமியின் எண்ணிலிருந்து கணவனை கட்டி போட்டு அடித்து துன்புறுத்தும் வீடியோ ஒன்று வந்துள்ளது. இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் தந்த நிலையில் மாரிமுத்து, கோழிப்பண்ணை உரிமையாளர் சின்னசாமி உட்பட அனைவரையும் போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கணவர் வீடு திரும்பவில்லை என மணிமேகலை எஸ்பி அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். எப்படி நம்பணும்டா? அது ఇక్కడ గోడ మీద ఇక్కడ కూర్చోవా ఈ మార్కు ఎన్న కట్ట పేర్లు பேசிருக்கு மத்தனக்க ஹாப்பி கொடுக்க எங்கள் வீட்டுக்காரர் அங்கே வேலை செய்கிறவங்க அந்த சின்னசாமி, அந்த கலாராணி, வேலை செய்கிற மேனேஜரு, ஒரு இந்திக்கார ஒரு ஆள், அவங்க 4 பேர் பின்னாடி கவுத்தை கட்டி இந்த கயிறு இந்த பெரம்புலையே பின்னாடி கவுத்தில் கட்டி விட்டு இந்த பெரம்புலையே அடித்து அங்கேருந்து தரத்தான ரோட்டில் இருந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து நாங்கள் குடும்பத்தோடு கொளுத்தி விட்றோம் அப்படின்னு சொல்லி என்னையும் பிள்ளை எல்லாத்தையும் மிரட்டினாங்க. எங்கள் வீட்டுக்காரர் எதனால் அடித்தாங்க, என்ன காரணத்துக்காக அடித்தாங்க, அதுக்கு அடித்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க அங்கே வெளியே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து நாங்கள் இங்கே வந்து பார்க்குற காணோம், அவரையும் காணோம், அந்த காரில் கூட்டிகிட்டு வந்த 4 பேர் அவங்களையும் காணோம். எங்கள் வீட்டுக்காரர் எங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னே தெரியல. ஏதாச்சும் அடிச்சு குடிச்சு கொண்டு போட்டாங்களே என்னன்னு எனக்கு தெரியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.